ஓம் சாந்தி. 12/11/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நாடகத்தின் விளையாட்டை அறிவீர்கள். ஆதலால் நன்றி கூறுவதற்கான விஷயம் கிடையாது. சேவாதாரி குழந்தைகளிடம் எந்த ஒரு பழக்கம் முற்றிலும் இருக்கக்கூடாது என்றால் கேட்கும் பழக்கம். நீங்கள் தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கருணை போன்றவைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரிடத்திலும் பணத்தையும் கேட்கக்கூடாது. கேட்பதை விட இறப்பது நல்லது. நாடகப்படி முந்தைய கல்பத்தில் யார் விதை விதைத்திருப்பார்களோ அவர்கள் விதைப்பார்கள். யார் தனது எதிர்கால பதவியை உயர்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ அவர்கள் அவசியம் உதவி செய்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சேவை செய்வதுதான் உங்களது கடமையாகும். நீங்கள் யாரிடத்திலும் எதுவும் கேட்கக்கூடாது. பக்தியில்தான் கேட்பார்கள், ஞானத்தில் அல்ல. தந்தை, ஆசிரியர், குருவிற்காக குழந்தைகளின் நன்றி என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நன்றிக்கான விஷயம் எதுவும் கிடையாது. 3 லோகங்களும் உங்கள் புத்தியில் வந்துவிடுகின்றது. மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம். இப்பொழுது விளையாட்டு முடிவடைகின்றது என்பதையும் அறிவீர்கள். 3 காலம், 3 லோகம், முதல் இடைக்கடை ரகசியத்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் பல கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள். ஞானம் என்ற 3வது கண் கிடைத்து விடுகின்றது. அனைத்தை விட மிக பெரிய விஷயம் என்னவெனில் நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இல்லை என்றால் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். நாம் அனாதைகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது எல்லையற்ற தந்தை அடைந்து விட்டதால் செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம். தந்தை செல்வந்தர், குழந்தைகளையும் செல்வந்தர்களாக ஆக்குகின்றார். நீங்கள் எல்லையற்ற அனாதைகளாக இருந்தீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். வேறு எந்த தந்தையும் இப்படிப்பட்ட சுகம் கொடுக்க முடியாது. யோக பலத்தின் மூலம் உலக சாம்ராஜ்யத்தை அடைகிறீர்கள். யோகத்தின் மூலம் பலம் அடைகிறீர்கள், ஞானத்தினால் அல்ல. ஞானம் வருமானத்திற்கான வழி என்று புரிய வைக்கப்படுகின்றது. சிலர் இரவு 6 மணி நேரம், சிலர் 8 மணி நேரம் தூங்குகின்றார்கள் எனில் அஷரீரியாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா? அந்த நேரத்தில் எந்த பாவ கர்மம் ஏற்படுவது கிடையாது. ஆத்மா கலைப்படைந்து தூங்கிவிடுகின்றது. அதனால் பாவங்கள் அழிகின்றது என்பது கிடையாது. அது தூக்கமாகும். பாவ காரியங்கள் ஏற்படுவது கிடையாது. தூங்கவில்லையெனில் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார். ஆத்மாவின் மகிமை ஒருபொழுதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆத்மாவானது சத் சித் ஆனந்த சுரூபமானது. சத்தியமானவர், சைத்தன்யமானவர், சுகம் மற்றும் அமைதி கடலானவர் என்று பரமாத்மாவின் மகிமை பாடுகிறார்கள். நாம் தூங்குவதால் பாவங்கள் அழிவதில்லை. ஆனால் பாவங்கள் செய்யாமல் இருப்போம். அதற்காக முழு நாளும் தூங்கிக் கொண்டே இருக்க முடியுமா? நீங்கள் நினைவிலிருந்து பாவங்களை அழிக்க வேண்டும். எவ்வளோ முடியுமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கல்வி கற்பிக்கும் பாகம் எனக்கு கிடைத்திருக்கின்றதே, ஆக பித்தே ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். பள்ளியில் ஒருவேளை குழந்தைகள் தாமதமாக வருகின்றார்கள் எனில் ஆசிரியர் தண்டனை கொடுப்பார் அல்லது வெளியில் நிற்க வைத்து விடுவார். ஆகையால் சரியான நேரத்தில் செல்ல வேண்டும் என்ற பயம் இருக்கும். இங்கு பயத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் முதல் நம்பர் வருவது கீதையாகும். கீதையின் பகவான் யார் என்பதை புரிய வைக்க வேண்டும்.
தந்தை ஏழை பங்காளன் ஆவார். ஏழைகள்தான் குழந்தைகளாக ஆகின்றனர். செல்வந்தர்களுக்கு தங்களின் போதை இருக்கின்றது. கல்பத்துக்கு முன்பு யார் வந்துள்ளார்களோ அவர்களே வருவார்கள். கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஷிவ் பாபாவுக்கு ஒருபொழுதும் எந்த கவலையும் கிடையாது. நான் நம்பர் 1 தூய்மையாக ஆக வேண்டும் என்ற தனது கவலையும் இருக்கின்றது. இதில் தான் குப்தமான முயற்சி இருக்கின்றது. சார்ட் எழுதுவதன் மூலம் அதிக விழிப்புணர்வு அடைகின்றனர். ஆசிரியர் கற்பிப்பாரோ அன்றி ஆசீர்வாதம் செய்ய மாட்டார். யார் கல்பத்திற்கு முன்பு விதை விதைத்தார்களோ, ஆஸ்தி அடைந்திருக்கின்றார்களோ, அவர்கள் தானாகவே செய்வார்கள். சேவைக்காக உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும் என்று பாபா கூறிக்கொண்டிருக்கின்றார். யார் கல்பத்திற்கு முன் உதவி செய்தார்களோ அவர் தானாகவே செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று நாம் தான் சக்கரவர்த்திகளாக இருந்தோம். இன்று ஏழைகளாக இருக்கின்றோம். மீண்டும் உலகுக்கு எஜமானர்களாக ஆவோம். குழந்தைகளாக நீங்கள் தங்களது பாக்கியத்தை பார்த்து நன்றி கூற வேண்டும். நாம் பல மடங்கு பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். பாவ காரியங்களிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டே அஷரீரி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஷரீர நினைவு மறந்து கொண்டே செல்லும் அளவுக்கு நினைவு யாத்திரை இருக்க வேண்டும். ஞான சிந்தனை செய்து ஆஸ்திகர்களாக ஆக வேண்டும். முரளி ஒருபோதும் கேட்காமல் இருக்கக்கூடாது. சுயம் முன்னேற்றத்திற்காக டைரியில் நினைவுக்கான சார்ட் வைக்க வேண்டும். ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு கர்மத்திலும் பயன்படுத்தக்கூடிய யுக்த் ஜீவன் முக்த் ஆகுக. இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை ஆன்மீகத்தன்மையாகும். ஆன்மீகத்தன்மையின் சக்தி மூலம்தான் தன்னை மற்றும் அனைவரையும் மாற்ற முடியும். இந்த சக்தி மூலம் அநேக விதமான சரீர சம்பந்தமான பந்தனங்களிலிருந்து முக்தி கிடைக்கும். ஆனால் யுக்தாக ஆகி ஒவ்வொரு கர்மத்திலும் லூஸாக ஆகுவதற்கு பதிலாக ஆன்மீக சக்தியினை பயன்படுத்துங்கள். மனசா வாச்சா கர்மனா மூன்றிலும் கூடவே ஆன்மீக தன்மையின் சக்தியை அனுபவம் செய்யுங்கள். யார் முற்றிலும் யோகயுக்தாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஜீவன் முக்தி ஆவார்கள். சத்தியதாவின் விசேஷ தன்மை மூலம் குஷி மற்றும் சக்தியை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். என்னென்ன பரஸ்திதிகள் வந்து கொண்டுள்ளனவோ மற்றும் வரப்போகின்றனவோ அவற்றில் விதேகி ஸ்திதியால் அபியாசம் அதிகம் தேவை. எனவே மற்ற அனைத்து விஷயங்களும் விட்டு இதுவோ ஆகாது என்னவாகும் இந்த கேள்வியை விட்டுவிடுங்கள். இப்போது விதேகி ஸ்திதியின் அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். விதேகி குழந்தைகளுக்கு எந்த ஒரு பரஸ்திதி அல்லது எந்த ஒரு குழப்பம் பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.